கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வாசிப்போம் சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஆமென். ஆமென். இப்போ இன்னைக்கு இந்த 2 வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த தாவீது இந்த சங்கீதம் முழுக்க 1லேருந்து 22 வரைக்கும் நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அவர் கர்த்தரை, ஏன்னா பேதுரு புதிய ஏற்பாட்டில் முழுக்க பவுலும் பேதுருவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்லியிருக்காரு. நாம சகல விதமான நற்கிரிகளாகிய கனிகளை தருவதற்கு தேவனை அறிகிற அறிவுல நாம் அனுதினமும் விருத்தி அடையணும்னு கட்டளையாவே கொடுத்திருக்கிறாரு. அப்படி அவரை நாம எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்துல கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த வசனத்துல 4 விஷயங்கள் இருக்கு. தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள், முதல் விஷயம். அதற்கப்புறம் 2வது சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் ஜெபத்துல வைக்கிறார், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, 3வது விஷயம். 4வது விஷயம் என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையுமே தாவீதை போல நாம இந்த வசனங்களை வைத்து நான் நடக்கிற வழி சில நேரங்களில் நமக்கு வசனங்கள் தெரியும், அந்த வசனத்தின்படி தான் நடக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் நாம் சரியாக தான் நடப்போம். இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் கர்த்தருக்கு தெரியும் அப்படிங்கிறத குறித்து தான் முழுக்க முழுக்க கர்த்தர் யாருன்னு சொல்லி இந்த சங்கீதம் 109 1 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்களில் தாவீது எப்படி தியானித்து தன்னுடைய இருதயத்தின் ஜெபத்தை எப்படி நிறைவாக முடித்திருக்கிறாருங்கிறத பார்ப்போம். இதுல முக்கிய 5 பாகங்களாக நாம பிரித்து பார்க்கலாம். முதல்ல தேவனை என்னை முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார். 1 முதல் 6 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம வாசிப்போம். சங்கீதத்துல 139 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். இதோட சுருக்கம் தான் முழுக்க பார்த்தீங்கன்னா, அவர் தேவனே என்னை முழுமையாக அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத தாவீது சரியான விதத்துல எப்படி அவர் புரிந்து கொண்டார் என்பதை ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தோம்னாக்க தெரிகிறது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க மனிதர்கள் முகத்தை தான் பார்ப்பார்கள். நம்ம மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் செயல்களை தான் பார்த்து செயல்படுவார்கள். ஆனா தேவன் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய வாயில பேசுற அந்த வார்த்தைகள், அந்த ஜெபத்தோடைய நோக்கங்களை, நம்முடைய இருதயங்களை, நமக்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்களையும் நாம் சொல்லாத விஷயங்களையுமே முழுக்க முழுக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்துல தாவீது வெளிப்படுத்துகிறார். அப்ப மனிதனோ 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப சாமுவேல் பாத்தீங்கன்னா தாவீதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி, ஆனா அவர் மாமிச தோற்றத்தின்படி போய் அவருடைய சகோதரர்கள், இவன் அழகா இருக்கான், இவன் உயரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அவர் முடிவு பண்றப்ப, அப்ப சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, மனிதன் பார்க்கிற பார்வையில நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனிதனுடைய இருதயத்தை தான் நான் முக்கியமா பார்க்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம்
என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிகிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இப்ப இந்த வசனத்துல பார்த்தோம்னா 3 விஷயங்கள் இருக்குது. நம்முடைய உட்கார்தல், எழுந்திருக்கிறதல், நம்முடைய நினைவுகள். அப்ப இதுல வந்துட்டு நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவ்வளவு துல்லியமாக அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம வந்துட்டு இதுல வந்து கிராஸ் ரெஃபரன்ஸா நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம்னா 1 ராஜாக்கள்ல 8:39 நீர் ஒவ்வொரு மனிதருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறீர், நீர் மாத்திரமே எல்லா மனுபுத்திரருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறீர், வேற எந்த மனுஷனாலையும் அடுத்தவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குது, என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்களுக்கு மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்துட்டு தேவனுடைய புத்திரராக இருந்தாக்க கர்த்தர் வந்துட்டு அவர்களுடைய ஆவியில வந்துட்டு வெளிப்படுத்துவார். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய காரியங்களை வந்துட்டு வெளிப்படுத்துவார். கர்த்தரால மாத்திரமே இது வந்துட்டு கூடும் அப்படிங்கிறத. ஏன்னா இதுக்கு நல்ல உதாரணம் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல ஒரு முடக்குவாதவனை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்பட்டது. ஆனா அங்க இருந்த பரிசேயர்கள், அங்க இருந்த யூதர்கள் வந்து இருதயத்துல வந்துட்டு எப்படி சிந்திக்கிறாங்க, இவன் மனுஷனா இருந்து இவன் எப்படி வந்துட்டு பாவங்களை வந்து மன்னிக்க முடியும், தேவன் ஒருவர் தானே மன்னிக்க முடியும்னு சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, அவர் தம்முடைய ஆவியில் அவர்கள் வந்துட்டு என்னென்ன அவங்க இருதயத்துல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கிறது, நீங்க ஏன் வந்துட்டு பொல்லாததை வந்துட்டு சிந்திக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு பேசுவார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே வந்துட்டு அவர் அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும், 3வது வசனம் சொல்லுகிறது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் சொல்லியிருக்கிறார். அப்ப என்னுடைய வழிகள் எல்லாம், அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலோட அந்த முழு பாதைகளும் அவருக்கு வந்துட்டு நன்றாக தெரியும். நாம் எங்கு செல்கிறோம், ஏன் இப்படி பேசுறோம், எப்படி வாழ்கிறோம், எந்த வழிகள் எல்லாமே நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தர் சொல்றாருல, அவனவன் வழிகளுக்கு தக்க அவனவனுக்கு நான் வந்துட்டு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னுடைய வழிகளை எல்லாம் அவருக்கு வந்துட்டு தெரியும் சொல்லி தாவீது வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு, என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்ப இங்க வந்து நாம பேசுறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நாம புதிய ஏற்பாட்டுல நாம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சந்நிதியில் பிரியமாக இருப்பதாகன்னு சொல்லி இன்னொரு இடத்துல தாவீது சங்கீதம் 19:14 வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு நம்முடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு, மனிதர்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளை மாத்திரமே நாம வந்துட்டு பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது வசனம் வந்து, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. அப்ப அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வந்து விடுதலை பண்ணி எப்படி வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவங்களை வந்துட்டு இரவும் பகலும் வழி நடத்தி அவர்களோடே வந்துட்டு தங்கி இருந்தாரோ, இன்னைக்கு நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய பாவங்களுக்காக அவரே வந்து எனக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களுக்காக பலியானாருங்கிறத விசுவசித்து அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தார். அப்பா பிதாவே நீங்க என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னோம்னா அவரே பரிசுத்த ஆவியானவராக வந்து அவர் எப்பொழுதுமே நம்மளை வந்துட்டு கைவிடாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அவர் வந்துட்டு இதோ உலகத்தின் ஏசப்பா பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில தனியாக இருக்கிறேன், அந்த உணர்வு எனக்கு வரும் பொழுதோ இல்ல என்னுடைய எதிர்காலம் என்ன என்று எனக்கு வந்துட்டு இன்னைக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரியும். அப்ப என்னுடைய கடந்த காலம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய நிகழ்காலம் எல்லாமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய கரத்துல தான் வந்துட்டு இருக்குது, அவருடைய வல்லமையில இருக்குது, அவருடைய பரிசுத்தத்துல இருக்குது. நாம
அவருக்குள்ளாக நாம வந்துட்டு அவருடைய வார்த்தையின்படி அவர் மேல வந்து நாம அன்பு செலுத்தி அதை கிரிகைகளை வெளிப்படுத்தணும்னாக்க அவர் என்றுமே நம்மளை வந்துட்டு கைவிட மாட்டார். அப்ப இந்த இடத்துல தாவீது இந்த முதல் 6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தேவனே என்னை முழுமையாக அறிந்திருக்கிறாருங்கிறத வந்துட்டு அவர் வந்துட்டு எவ்வளவு டீட்டெயில்டா வந்துட்டு சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கு அடுத்தது வாசிப்போமே 7-12 வரைக்கும் உள்ள வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமேன். ஆமேன். அப்ப உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தோம்னாக்க தேவன் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதை தாண்டி தேவன் எந்த இடத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவருடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலுமே வந்துட்டு இருக்கிறது. இதற்கு நல்ல உதாரணம் பார்த்தோம்னாக்க யோனா வந்து கர்த்தர் வந்துட்டு நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லும் பொழுது அவன் வந்து கட்டளையை வந்துட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவன் வந்துட்டு தர்ஷீஷுக்கு போனான். அப்ப கர்த்தர் வந்துட்டு அவனை அங்க புயல் மூலியமாக அவனை கடல்ல தூக்கி போடுறாங்க. அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவனே வந்துட்டு தன்னை தூக்கி போட சொல்றான். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்துட்டு அங்க அவனை வந்து ஒரு மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் வந்துட்டு இருக்கிறான். அப்ப தேவன் எல்லா இடத்துலயுமே எங்கேயுமே வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஆவிக்கு நாம மறைவாக எங்குமே வந்துட்டு செல்ல முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? ஏன்னா இந்த இடத்துல வந்து யோனா வந்துட்டு ஓடுறான் அவருடைய சமூகத்தை விட்டு. ஆனா கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு தன்னுடைய வழியில அவன் வந்துட்டு வேதனையான ஒரு சோதனைக்குள்ளாக அவனே வந்துட்டு தன்னுடைய வழியை வந்துட்டு தேடிக்கிட்டான். ஆனா அவன் மனம் திரும்பினப்ப கர்த்தர் வந்துட்டு அவன் மேல வந்துட்டு இரக்கம் வைத்து அவன் திருப்பி தன்னுடைய சித்தத்தை வந்துட்டு கர்த்தர் வந்து நிறைவேற்றுகிறாருங்கிறத வந்துட்டு பார்ப்போம். நான் வானத்திற்கு அடுத்த வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 எல்லைகளை வந்துட்டு குறிக்குது. ஒண்ணு வந்துட்டு வானம், இன்னொன்னு வந்துட்டு பாதாளம். அதாவது எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவனுடைய ஆளுகைக்கு வெளியே நாம வந்துட்டு செல்லவே முடியாது. இன்னைக்கு அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நமக்கு தனியா இருக்கிறோம் அந்த பய உணர்வு என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு விசுவாசம். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டு வரலாம். ஆனா அந்த பிரச்சனைகளுடைய ஆழங்கள்ல நம்ம ஆவிக்குரிய ரீதியில நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க தாவீது எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் வந்துட்டு உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்ப அதேதான் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிறப்பை குறித்து அங்க பேசும் பொழுது தூதன் வந்து பேசும் பொழுது இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்றென்றுமே இருப்பார். தேவனை விசுவசிக்கிறவர்களோட வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நடக்கிறார். 9-10 வசனத்தை பார்த்தோம்னாக்க, நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கரம் என்னை பிடிக்கும். அப்ப இதற்கு ஒரு நல்ல, நான் எந்த இடத்துல இருந்தாலும் இடம் மாறினாலும் தேவன் வந்துட்டு என் கூடயே வந்துட்டு அவர் வந்துட்டு அவரை விசுவசிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நான் வந்துட்டு அவர் நடக்க வைப்பார் கண்டிப்பா. ஆனா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தருணத்திலையும் சோதனைகள் மூலியமாக நம்மளை வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு வழி நடத்துவார். நாம அவருடைய வசனத்தை கை கொண்டு நாம ஆவிக்குரிய ரீதியில வளர்கிற பிள்ளைகளாக இருப்போம். இதற்கு நல்ல உதாரணம் பார்த்தோம்னா யோசேப்பு முதல்ல அவருடைய தந்தையோட தான் வந்துட்டு பிரியமான மகனா வந்துட்டு இருந்தார். கர்த்தர் அவருக்கு வந்து நிறைய வந்து சொப்பனங்களை வந்துட்டு கொடுக்கும் பொழுது அந்த சொப்பனங்களை தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுது அவர்கள்
பொறாமை கொண்டார்கள். முதல்ல வீட்டுல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய சகோதரியின் பொறாமையினால அவர் வந்துட்டு அடிமையாக விற்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் எகிப்துக்கு போய் அங்க வந்துட்டு பல கஷ்டங்களை வந்துட்டு பட்டார். அதுல வந்துட்டு சிறைக்கு சென்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரண்மனையில வந்து ராஜாவுக்கு அடுத்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உயர்த்தப்பட்டார். ஆனா வசனம் வந்து சொல்லுறது, அவர் எங்கு சென்றாலுமே, இடம் மாறினாலும், எந்தெந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்லி ஆதியாகமத்துல நம்ம வந்துட்டு 39வது அதிகாரத்துல வந்து படிச்சு பார்த்தோம்னாக்க எல்லா காரியங்களையுமே யோசேப்போட இருந்தார். இதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னாக்க பவுல் வந்துட்டு சொல்லுவார். தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்துல வந்து சொல்லியிருப்பாரு, என்னை வந்துட்டு என் கூட இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு என்னை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை வந்துட்டு பலப்படுத்தினார். அவர் சுவிசேஷம் சொல்லுவதற்கோ இல்ல அவரை வந்துட்டு சிங்கம் வந்துட்டு சிறைச்சாலையில வந்துட்டு அங்க ரோம மன்னன் வந்து மற்றவர்கள் எல்லோரையுமே வந்துட்டு சிங்கத்தை விட்டு கடிக்க வைக்கும் பொழுது, கொல்ல செய்யும் பொழுது கர்த்தர் வந்துட்டு பவுலை வந்துட்டு காப்பாற்றினார்னு வந்துட்டு வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்துல இருந்து அவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துல நாம வந்துட்டு சரியான இருள் இல்லாம நாம நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க அவர் நம்ம கூடையே இருந்து என்றென்றைக்குமே முழு பாதுகாப்பை வந்துட்டு கொடுக்குறாரு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, தேவரீர் நீர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் என் கண்மலையும் எனக்கே முழு பாதுகாப்புமாக எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கிறீர்ங்கிறத நம்ம வசனங்கள்ல சங்கீதங்கள்ல நிறைய இடங்கள்ல வாசிப்போமே. அடுத்தது வந்து 2வது பகுதி பார்த்தோம். அடுத்தது வந்து 3வதாக இந்த வசனத்துல வந்து சங்கீதம் 139 13 முதல் 18 வரைக்கும். நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அப்ப இந்த இடத்துல வந்து தாவீது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்னுடைய உடலை வந்துட்டு உருவாக்கினார், எனக்கு வந்து உயிரை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய சரீரம் முழுவதும் வந்துட்டு அவர் வந்துட்டு அறிந்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு அவயங்களையும் வந்துட்டு அவர் உருவாக்குவதை எல்லாருமே வந்துட்டு அவர் அறிந்திருக்கிறார். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கர்த்தர் ஆதி ஆகமத்துல முதல் மனிதன் எப்படி படைத்தார், தேவன் தமது சாயலாகவும் மனுஷனையும் ஆணையும் பெண்ணையும் வந்துட்டு சிருஷ்டித்தார். அவர்களை வந்துட்டு எப்படி சிருஷ்டித்தார், கர்த்தராகிய தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே தன்னுடைய ஆவியை வந்துட்டு ஜீவ சுவாசத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு ஊதினார். அவன் வந்துட்டு ஜீவ ஆத்துமா ஆனான்னு போட்டிருக்குது. இதே விஷயத்த பாத்தீங்கன்னாக்கா பவுலும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி அவரே எல்லோருக்குமே, அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே, இந்த உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களுக்கும் ஜீவனையுமே சுவாசத்தையுமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு என்னுடைய சரீரத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுனாக்க கர்த்தர் வந்து ஏற்கனவே அதை முழுமையாக அறிந்திருக்கிறார். என்னுடைய அந்த கரு உருவாகிறதுக்கு முன்பே என்னை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு அவர் வந்துட்டு அறிந்திருக்கிறாருங்கிறது தான் வந்துட்டு வேதத்துல உள்ள அந்த வசனங்கள். நாம இன்னும் வந்துட்டு விசுவாசம், ஏன்னா நமக்கு வந்துட்டு நோய்கள் பிரச்சனைகள் மூலியமாக சோர்வு வரும் பொழுது இந்த வார்த்தைகளை நமக்கு வந்துட்டு ஆறுதல் அளிக்கும். அதே போல வந்து விசுவாசத்துல பலப்பட்டு கர்த்தருக்குள்ளாக உறுதியாக ஜெபம் பண்ணுவதற்கு வந்துட்டு நமக்கு ஒன்றுகோலாக வந்துட்டு இருக்கும். 14வது வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரிகைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் வந்துட்டு தெரியும். நான் தேவனுடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. நான் வந்துட்டு பிரமிக்கத்தக்கதாக நான் வந்துட்டு படைக்கப்பட்டேன். நான் வந்துட்டு தற்செயலா ஒரு ஆக்சிடென்ட்டா வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டு வரல. நான் வந்துட்டு அவருடைய கை வேலையாக இருக்கிறோம்னு சொல்லி எபேசியர் 2:10 வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லி இருக்கிறது. நம்ம எல்லோரையுமே யார் யார் வந்துட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர் நம்மளை வந்துட்டு மறுபடியும் சத்திய வசனத்தினாலே நம்மளை வந்துட்டு ஜெனிப்பித்து இருக்கிறார். நம்ம இன்று அவருடைய வார்த்தையின் வழியாக
ஒவ்வொரு தருணத்திலும் ஆவியானவர் நம்மளை வந்துட்டு வழி நடத்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அதே போல நீதியை குறித்து நல்ல கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வது எப்படிங்கிறதையுமே வந்துட்டு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல வந்துட்டு நியாய தீர்ப்பை குறித்தும் வந்துட்டு கண்டித்து உணர்த்துகிறாருங்க. அவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம எதற்கும் வந்துட்டு பயப்பட வேணாம். மற்றவர்கள் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயமாவே நம்ம எடுத்துக்க கொள்ளாது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நான் தேவனால் வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கேன். அப்ப நாம எதை குறித்தும் மனிதர்களை குறித்து மனிதர்கள் நம்ம எப்படி பேசுறாங்க பின்னாடி எதை குறித்தும் நாம கவலைப்பட தேவையில்லை. வாசிப்போமே அடுத்த வசனம் 15. நான் ஒளிப்பீடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டு என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இத யோபுல ரொம்ப தெளிவாக கர்த்தர் தோலையும் மாமிசத்தையும் எனக்கு உடுத்தி, யோபு 10வது அதிகாரத்துல இருக்குது, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை பின்னி உருவாக்கி இருக்கிறாருங்கிறத தெளிவாக வசனம் இருக்குது. அப்ப கர்த்தர் அவ்வளவு டீட்டெயில்ஸ். ஏன்னா கர்த்தர் துவக்கத்துல நம்ம ஆதி ஆகமத்துல பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அந்த அசைவாடி கொண்டு இருந்தார். அந்த ஜலம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகள்னாலதான் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த 6 நாள்ல சிருஷ்டித்ததுல பாத்தீங்கன்னா 5 நாள் மனிதர்களுக்கு தேவையானது முழுக்க தேவையானது அவன் மனிதன் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையுமே அவர் சிருஷ்டித்தார். அது நல்லது என்று கண்டார். 6வது நாள்ல தன்னுடைய வார்த்தையினால மிருகங்களையும் அவர் உண்டு பண்ணினார். அதற்கப்புறம் மனிதர்களை மனிதனை தன்னுடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டித்து தன்னுடைய சாயலால சிருஷ்டித்ததுனால இந்த உலகத்தை வார்த்தையினால அவர் சிருஷ்டித்தார். மனிதனை தன்னுடைய சாயல்னால சிருஷ்டித்து தன்னுடைய ஆவி அவனுக்குள்ளாக வைத்து அவனை அதே வார்த்தையினால உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி தன்னுடைய எல்லா கிருகைகளையுமே ஒப்பு கொடுத்தார். ஆனா மனிதன் பாவத்தினால அந்த அதிகாரத்தை பிசாசிடம் இழந்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம மேல் வைத்த அன்பினால நம்மளை மறுபடியும் தேவனோட ஒப்புரவாவதற்காக தேவனை மாம்சத்துல வெளிப்பட்டு நமக்காக பலியானார். அப்ப இதை எல்லாவற்றையுமே அவருக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸ் கர்த்தருக்கு தெரியும். எதுவுமே மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்ப 15வது வசனம் பாத்தீங்கன்னா, நான் ஒளிப்பீடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்ப அவர் நான் என்னுடைய கரு உண்டாகிறதுக்கு முன்னாடி உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க இதை தேவனுடைய அந்த முன் அறிவை குறித்து இதை தெளிவாக காட்டுகிறது. அப்ப தேவனுடைய முன் அறிவு என்பது வெறும் தகவல் அறிவு மட்டும் கிடையாது. தேவன் அறிதல் என்பது பல நேரங்கள்ல அவரோட இருக்கிற அந்த உறவுகள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே கர்த்தரால உண்டாக்கப்பட்டவங்க தான். ஆனா கர்த்தரோட யாரு உறவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அவரோட இருக்கிற அந்த உறவு, அவரை நாம எப்படி அங்கீகரிக்கிறோம், அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற அதே அன்பை நாம எப்படி அவர் மேல காட்டுறோம், அதே போல மற்றவர்கள் மேல காட்டுறோம், அதோடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் தான் நாம நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய அந்த அந்த தாழ்மை நமக்குள்ள உருவாகும். ஏன்னா யோபு கர்த்தரை முகமுகமா அவரை நான் முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றையுமே அவரை அதை தியானிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தன்னை தூளும் துரும்புமாக நான் இருக்குன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு அவர் கர்த்தரை நான் முழுமையாக அறிந்து கொண்ட அவரை அறிந்து கொள்ள அவரோட சரீரத்துல சுத்தமா பலன் எதுவுமே இல்லாம அவருடைய மனைவி, அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை குத்தி காட்டி பேசும் பொழுது அவர் அவர் தான் கைவிடப்பட்டு நான் தேவனோட வழக்காடணுங்கிற லெவல்ல பேசுவாரு. ஆனா அதுக்கப்புறம் தேவனே எலிகு மூலயமா
முதல்ல சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு. பின்பு தேவனே வந்து சுழல் காற்றுல வந்து எல்லாவற்றையுமே தன்னுடைய கிரிகைகள் சிருஷ்டித்தவைகள் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்தும் போது அவர் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு மனம் திரும்பி அவர் தன்னுடைய இழந்து போன எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு அவர் இரட்டத்தனையாக வந்துட்டு கொடுக்கிறார். அதே போல அவருடைய நண்பர்களுக்காகவும் அவர் வந்துட்டு ஜெபம் செய்கிறார். அவர்களையும் கர்த்தர் வந்துட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு அடுத்தது தேவனே 17-18 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாம், நாம் விழிக்கும் பொழுது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். அப்ப தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அப்ப கர்த்தர் இதை வந்து ஏசாயா புஸ்தகத்துல நாம பார்த்தோம்னாக்க, என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு பேசுறாரு. அதான் முதல்ல வந்துட்டு சாமுவேல் வந்து அவர் வந்து தாவீதை வந்துட்டு அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி கர்த்தர் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. அதற்கு முன்னாடி அவர் மாம்ச கண்ணோட்டத்துல வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா கர்த்தர் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில எல்லாவற்றையுமே நீங்க வந்துட்டு நிதானிக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 1 Corinthians 2:9-10 பார்த்தோம்னா, தேவன் வந்துட்டு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அது வந்துட்டு ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு வந்துட்டு அவனால வந்துட்டு எதையுமே வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தேவனுடைய ஆழங்களை வந்துட்டு ஆவிக்குரியவர்களுக்கு மாத்திரம் வந்துட்டு புரியும் அப்படிங்கிறத தெளிவாக வசனம் வந்து சொல்லுகிறது. இன்னைக்கு நாம எல்லோருமே அவருடைய வார்த்தைகளை விசுவசித்து நாம நடக்கும் பொழுது அவர் நமக்கு தந்திருக்கிற, அவர் நம்மேல் பாராட்டின அன்பு, அவருடைய நீதியை நாம அணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அதிகாரத்தை நாம வந்து எப்படி வந்துட்டு பயன்படுத்துறோம். அதே போல அவருடைய ஜெபத்துல நாம தைரியமாக இன்னைக்கு வந்துட்டு நாம வந்து அடிமைகளாக இல்லாமல் பிள்ளையாக அவர் முன்னாடி போய் எப்படி வந்து நாம தைரியத்தோடு அவருடைய வாக்குத்தத்தமான வசனங்களை நாம எடுத்துக்கிட்டு அதன்படி நாம நடக்கும் பொழுது தைரியத்தோடு அதை உரிமையோடு அவர்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கொள்ளக்கூடிய எல்லா வழிகளையுமே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நாம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்ப நமக்கு வேதனை உள்ள சோதனைகள் வந்தாலும் அதை எளிமையாக ஜெயித்து ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு நாம வந்துட்டு இந்த உலகத்துல வெளிச்சமாகவும் உப்பாகவும் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி நம்மளுடைய பழைய வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் நாம வந்துட்டு தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்க நமக்குள்ளாக தேவன் வந்துட்டு நம்மளுடைய இருதயங்களை எப்படி மாற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ரோமர் 11:33 சொல்லுது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள், அவருடைய வழிகளை வந்துட்டு யாராலுமே வந்துட்டு அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நாம வந்துட்டு தேவனை பற்றி அறிகிற அறிவுல வந்துட்டு வளரலாம். ஆனா தேவனுடைய எல்லா வழிகளுமே வந்துட்டு அவருடைய ஆழங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியாது. அதை கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தினால் மாத்திரமே நமக்கு எல்லாவற்றையுமே வந்துட்டு புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த வசனங்களுடைய அதோட சுருக்கத்தை பார்த்தோம்னாக்க நாம சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகள் இதை குறிப்பாக சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாம வந்துட்டு கடந்து செல்வோம். ஆனா இது ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு கூட நமக்கு வந்துட்டு புரியாம இருப்போம். ஆனா அந்த புரியாத சூழலும் நாம வந்துட்டு கர்த்தரை முழுமையாக விசுவசிச்சோம்னாக்க எப்படி வந்துட்டு யோசேப்புடைய வாழ்க்கையில வந்துட்டு படிப்படியா வந்துட்டு மாற்றங்களை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொண்டு வந்தாரு. அதே போல நாம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு கேட்கறது வந்துட்டு சரியா இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்காரு, அன்றன்றைக்குள்ள பாடுகள் அன்றன்றைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு எதிர்காலத்துடைய இலக்கு வந்துட்டு நாம வந்து கர்த்தருக்குள்ள அவர் வரும் பொழுது மறுரூபம் ஆக வேண்டும் என்பதுதான் வந்துட்டு இலக்கு. ஆனா அதற்கு நாம வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கட்டும். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய நேரத்தையும் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு வந்துட்டு பலப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அடுத்தது வாசிப்போமே 139 19 முதல் 22 வரைக்கும். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நீர் பகையாமலும்
உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது இவ்வளவு நேரம் அவர் அந்த முதல் 17, 18 வசனம் வரைக்கும் அவர் கர்த்தரை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய அறிவை குறித்து, அவருடைய ஆழங்களை குறித்து அவர் தியானித்துட்டு வர்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க திடீர்னு அவருடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவருடைய எதிராளிகளை குறித்து அவர் பேசுறாரு. அப்ப பேசும்பொழுது பாத்தீங்கன்னாக்க, தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரை நீங்கள் எங்களை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தையும் பரிசுத்தையும் முதல்ல தாவீது முழுமையாக உணர்கிறார். அதே போல கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்துக்கு எதிரானதுதான் அந்த தீமையான அந்த பாவமான அந்த காரியங்கள். அதை கர்த்தர் ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டார். அப்ப நாம இதை எல்லாவற்றையுமே புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நாம பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 வசனத்திலையும் வர விஷயங்கள்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல தாவீது தன்னுடைய எதிரிகளுடைய பாவங்களை குறித்து முதல்ல சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் காட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 23வது வசனம் தான் நம்ம துவக்கத்துல முதல் வசனமாக வாசிச்சது. அதுல தன்னுடைய இருதயத்தை முழுமையாக, ஏன்னா முதல்ல நான் அடுத்தவங்களை சுட்டி காட்டுறதோட ஏன் இருதயத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த 4 விஷயங்களை டீட்டெயில்டா பேசுறாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கத்தை பெறுவான். என்னை குறித்து, ஏன்னா பவுல் இன்னொரு சொல்லுவாரு, என்னை குறித்து நான் ஒன்றுமே அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்ப நாம நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அடுத்தவர்களை குறித்து நாம கர்த்தர்கிட்ட போய் அவங்க இப்படி பண்றாங்க, அவங்கள நேத்து ஒரு இடத்துல ஒரு பிரேயர் மீட்டிங்கு போயிருந்த இடத்துல அங்க ஒரு சகோதரி அவங்களால மன்னிக்க முடியல. அவங்க எனக்கு இந்த மாதிரி தீமை செஞ்சாங்க, அவங்களும் ஆனா கர்த்தரை விசுவசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தீமையானது நடக்கணும் திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை காமிச்சு, நீங்க உங்களுடைய எதிராளிகளுக்காகவும் அவங்களை முதல்ல மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நமக்கு மத்தேயு 5:44 சொல்லிட்டு அவர்களுக்காக நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நாம ஜெபம் செய்ய வேண்டும். அப்ப அதுக்காக தான் அந்த இடத்துல தாவீது தெளிவாக சொல்லுகிறார். வாசிப்போமே 23:24 திருப்பி 139 23:24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஆமென். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னாக்க கர்த்தரை தாவீது அவர் ஜெபத்துல அவர் அழைக்கிறார். எப்படி கூப்பிடுறாரு? என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தரை பார்த்து அவர் ஜெபத்துல ஏறெடுக்கிறார். இதே விஷயம்தான் ஆதி ஆகமத்துல வாசிப்போமே 3:8-9 வரைக்கும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்ப இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்னாடி பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் மரத்திற்குள்ளாக போய் பயந்து அத்தி இலையினால தங்களுக்கு ஆடையை செய்து கொண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனா தேவனுக்கு கர்த்தருக்கு பிதாவுக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியாம இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்து ஆதாம் தன்னுடைய சொந்த நிலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் தேவனுடைய சாயலாக, அவன் பரிசுத்தமாக அவரோட ஒரு சரியான ஒரு உறவுல இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் கீழ்ப்படியாமையினால தன்னுடைய பாவ நிலையை அவன் உணரும்படி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்ப இதுதான் என்னை ஆராய்ந்து அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்க ஆராய்தல் எப்படி கர்த்தர்கிட்ட எப்படி தொடங்குகிறது என்பதற்கு இது
ஒரு நல்ல ஒரு உதாரணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் தான் நம்மளை வந்துட்டு தேடி வருகிறார். அப்ப நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நாம பாவிகளாக இருந்த பொழுது தேவன் வந்துட்டு இந்த உலகத்தின் மீது எவ்வளவாக அன்பு செய்தார். அந்த அன்பிற்காக தானே தேவனே வந்துட்டு மாம்சத்துல விழுந்து வெளிப்பட்டார். எதற்காகனா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல வந்துட்டு மாறினார். ஆக்சுவலா எதற்காகனாக்க நாம எல்லோருமே அடிமைத்தனத்தில் அந்த பிசாசின் பாவ பிடியில நாம இருக்கிற ஒவ்வொருவரையுமே விடுதலை ஆக்குவதற்காக அவர் வந்துட்டு தன்னுடைய மரணத்தினாலே வந்துட்டு பிசாசானவனை வந்துட்டு ஜெயிச்சு நமக்கு அந்த முழு விடுதலையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு வந்து நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நாம எங்க போய் ஒளிந்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியிலிருந்து நாம வந்துட்டு ஒளிந்து இருக்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க அடுத்த வசனம் வாசிப்போமே, 1 சாமுவேல்ல 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் வந்துட்டு ஏசாயின் மூத்த மகன் எலியாவை பார்த்து, இவன் கர்த்தரின் இவன் தான் வந்துட்டு கர்த்தரால வந்துட்டு அபிஷேகம் பெற்றவன் சொல்லி அவருடைய முதல்ல இருக்கிற 6-7 பசங்களை வந்துட்டு அவர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தரையா பார்த்து. ஆனா கர்த்தர் வந்துட்டு தேவன் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அவர் வந்துட்டு நிராகரித்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னாக்க அந்த இளைய மகன் வந்துட்டு அவன் வந்துட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் தான் வந்துட்டு தாவீது. நீ வந்துட்டு வெளித்தோற்றத்தின்படி வந்துட்டு பாக்குற, ஆனா நான் வந்துட்டு இருதயத்துல அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத அறிந்துதான் வந்துட்டு அவர்களை நான் வந்துட்டு அவர் வந்து கர்த்தர் வந்துட்டு தெரிந்தெடுக்கிறார். ஏன்னா பின்னாளிலே வந்து கர்த்தர் சொல்லுவாரு, என்னுடைய தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமாக தாவீது வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு நடந்தாரு. அதே போல அவர் வந்துட்டு தவறு செய்தும் பொழுது அவருடைய தவறை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சுட்டி காட்டும் பொழுது அவர் ஒரு சிறுபிள்ளை போல வந்துட்டு மனம் மாறி. அப்ப என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது வந்துட்டு தப்பு செய்யும் பொழுது அவர் வந்துட்டு என்கிட்ட இன்னமும் வந்துட்டு நான் வந்துட்டு உங்க வழியில தான் நடக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத என்னை நீங்க என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் வந்துட்டு ஜெபம் வந்துட்டு செய்கிறார். அதே போல வந்து நமக்கு இன்னொரு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம்னாக்க எலியா வந்துட்டு எசபேல் வந்து நான் வந்து உன்னை வந்துட்டு கொல்ல போறேன்னு சொல்லி அவனுக்கு வந்துட்டு அதை அறிவிக்கும் பொழுது எலியா மிகவும் வந்துட்டு சோர்வடைந்து அவன் போய் ஒரு குகையில போய் ஒளிந்து இருக்கிறான். ஆனா தேவன் வந்துட்டு அவனை தேடி வர்றார். எலியாவே, இங்கு உனக்கு என்ன வேலை, இங்க என்ன செய்யற அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்துட்டு பெருங்காற்றிலும் அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சியும் அக்கினி எதுலையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இல்லை. ஆனா அவனோட எப்படி பேசுறாரு, அவனுடைய மெல்லிய சத்தத்துல தேவன் வந்துட்டு அவனை நோக்கி வந்து அவனை நெருங்கி வந்து வந்தாருங்கிறத வந்துட்டு பாக்குறோம். அப்ப தேவன் நம் இருதயத்தை எப்படி ஆராய அழைக்க வேண்டும், பெரும்பாலும் வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு தனிப்பட்ட தருணங்கள்ல தான். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க வந்துட்டு உள்ள அறையில தனிப்பட்ட முறையில ஒரு அமைதியான சூழல்ல, ஆனா சங்கீதம் 46:10 சொல்லுது, அமைதலாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தர் வந்துட்டு மனுஷனுடைய ஆவி வந்து கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற உள்ளவைகள் எல்லாவற்றையுமே வந்துட்டு ஆராய்ந்து வந்துட்டு பார்க்கிறது. இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாட்டை நம்ம வந்து பார்த்தோம்னாக்க சமாரிய ஸ்திரீ கிட்ட வந்துட்டு கர்த்தர் வந்து உனக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப வந்து உனக்கு கணவன் இல்லை, இப்ப இருக்கிறது நீ வேற ஒருத்தனோட வந்துட்டு இருக்கிற, கடந்த வாழ்க்கையில வந்துட்டு உனக்கு வந்துட்டு 5 திருமணங்கள் உனக்கு புருஷர்கள் வந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப இருக்கிறது அது சரியான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி அவளை வந்துட்டு பப்ளிக்கா வந்துட்டு அவர் வந்துட்டு அவமானப்படுத்தவே இல்லை. ஆனா அவளை குறித்து அந்த பாவத்தை குறித்து அவருடைய இருதயத்துல என்ன இருக்குது, எப்படி நீ இப்ப நடந்து கொண்டு இருக்கிறாருங்கிறத அவர் வந்துட்டு வெளிப்படுத்தினதே பாத்தீங்கன்னாக்கா அவளை வந்துட்டு கண்டனப்படுத்துறதுக்காக குற்றப்படுத்துவதற்காக இல்லை, அவளோட வந்துட்டு அந்த உரையாடல் மூலியமாக அவளை வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்காக அந்த ஒரு பெண் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து சமாரியா அந்த ஊர்ல இருந்த மக்கள் அனைவருமே கர்த்தர் தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் மேசியா, வரப்போகிற மேசியா அப்படின்னு சொல்லி முழுமையாக வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல சகையோடைய உதாரணத்தையும் பார்த்தோம்னாக்க
அவன் வந்து மக்களால் அங்க இருக்கிறவங்களால வந்துட்டு அவன் வரி வந்துட்டு அதிகமா வந்துட்டு வசூல் பண்றதுனால சொல்லப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காசோட 4 மடங்கு அவன் வந்துட்டு வசூலிச்சான்னு சொல்லி சகையே வந்துட்டு சொல்லுவாரு அவர் கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவன் அத்தி மரத்துல ஏறி நிக்கிறப்போ பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் அண்ணாந்து பார்த்து, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல வந்துட்டு தங்கணும்னு சொல்லி அவர் வந்துட்டு பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்துட்டு ஒரு குறுகிய மனிதன், அவன் வந்துட்டு மக்களால வந்துட்டு வெறுக்கப்பட்டவன். ஆனா கர்த்தர் வந்துட்டு அவனுடைய இருதயத்தை வந்துட்டு அவனுடைய தனிமையை வந்து அறிந்து அவனை வந்துட்டு அழைத்தார் என்பதை நாம வந்துட்டு பார்க்க முடிகிறது. அப்ப அடுத்த பகுதி பார்த்தோம்னா அதே வசனத்துல, என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீர் வந்துட்டு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 23ல வாசிப்போமே, யோபுல 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல யோபு பாத்தீங்கன்னாக்கா அவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியில முதல்ல வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு முதல்ல தன்னுடைய சொத்து முழுக்க வந்துட்டு இழக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் மரித்து போறார்கள். அவருடைய உடம்புல வந்துட்டு தாங்க முடியாத வேதனைகள். அதற்கப்புறம் அவருடைய மனைவியே வந்துட்டு நீ கர்த்தரை சபிச்சுட்டு நீ வந்துட்டு நாண்டுகோள் சாகு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் வந்து கூட வந்துட்டு நீ வந்துட்டு அவரோட தர்க்கம் பண்ணி நீ இந்த தப்பு பண்ணியிருப்ப, கர்த்தருக்கு எதிராக பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு மத்தியிலும் பாத்தீங்கன்னாக்க யோபு வந்துட்டு தன்னுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் வந்துட்டு அவனுக்கு இந்த இந்த துன்பத்துக்கு காரணம் என்னங்கிறதே அவனுக்கு வந்துட்டு சுத்தமா வந்துட்டு புரியல. ஆனா வந்துட்டு அவன் சொல்ற வார்த்தை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, இந்த துன்பங்கள் எல்லாம் வந்துட்டு என்னை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அல்ல, நான் வந்துட்டு சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவேன்னு சொல்ற அந்த முழு நம்பிக்கை வந்துட்டு அவனுக்குள்ள வந்துட்டு இருந்தது. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக வந்துட்டு விளங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் சொல்றாரு ஆக்சுவலா. சோ இதே போலதான் ஆபிரகாமுக்கும் வந்துட்டு முதல்ல ஈசாக்க குறித்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. பின்னாடி வந்துட்டு ஈசாக்கு போறது பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அவனவே வந்துட்டு பலி செலுத்த சொல்றாரு. ஆனா அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், அந்த கட்டளைகளை முழுமையாக விசுவசித்த ஆபிரகாம் வந்துட்டு தன்னுடைய சொந்த மகன்னு பார்க்காம அவர் வந்து பலி செலுத்த போனார். அப்ப அவருடைய விசுவாசம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு சோதிக்கப்பட்டது. அந்த சோதனையில அவர் வந்துட்டு ஜெயிக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே நமக்கு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்துட்டு சோதனைகள் வந்து வரும். ஆனா வந்துட்டு கர்த்தர் ஒருவரையுமே பொல்லாங்கினால் அவர் வந்துட்டு சோதிக்கிறவர் அல்ல என்பதை நிதானித்து நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு வந்துட்டு 1 பேதுருல 1:6-7 அவர் வந்துட்டு பொன்னினால் அக்கினியினால் சோதிக்கப்பட்டு புடமிடுகிறது போல அழிந்து போகும் உங்கள் விசுவாசம் அதிலும் அருமையானதாக காணப்பட வேண்டியத்தக்கதாக பல சோதனைகள் நமக்கு வந்துட்டு வந்திருந்தாலும் நாம வந்துட்டு சில காலம் வந்துட்டு துக்கப்பட வேண்டியது வந்துட்டு அவசியம்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு வர ஒவ்வொரு சோதனைகளையும் நாம நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம திராணிக்கு மேல வந்து நம்மளை வந்துட்டு சோதிக்கிறவர் அல்ல என்று தெளிவாக வந்துட்டு வசனம் வந்துட்டு சொல்லுகிறது. வாசிப்போமே, யாக்கோபுல 1 அதிகாரத்துல 2-4 வரைக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாருக்குமே வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உண்டு. ஆனா அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த சோதனை என்பதே வந்து நம்மளுடைய விசுவாசத்தின் பரீட்சை என்பதை நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த விசுவாசத்தின் அந்த பரீட்சையில நாம ஜெயிக்கணும்னாக்க நமக்கு வந்துட்டு ஜெயிக்கும் பொழுது நமக்கு வந்து பொறுமை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவசியம். அந்த பொறுமையை நாம வந்துட்டு இழந்துட்டோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு அந்த சோதனையில எளிமையாக வந்துட்டு விழுந்து விடுவோம். ஆனா அந்த மாதிரியான சோதனைகள் வரும் பொழுது நமக்கு வந்துட்டு அதை சந்தோஷம் என்று எண்ணுங்கள்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு பொறுமை இருந்துச்சுன்னா எல்லாவற்றிலுமே அதுலயே வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ஆவியின் கனியில பாத்தீங்கன்னா நீடிய பொறுமை, அதாவது லாங் சஃபரிங் வந்துட்டு இருக்கும். அந்த நீடிய பொறுமையை நாம வந்துட்டு நமக்குள்ளாக எல்லா காரியங்களையும் நாம வந்துட்டு கர்த்தருடைய ஆவியினாலே நாம வந்துட்டு
அதுல வந்து வளர்ச்சி அடையும் பொழுது பாத்தீங்கன்னாக்க எல்லாவற்றிலும் நாம வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும். அப்ப சோதனை என்பது வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தண்டனை கிடையாது. ஏன்னா சோதனை வந்துட்டு எப்படி வருதுன்னு அதே யாக்கோபுல நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்கா, அவனவன் தன்னுடைய சுய இச்சையினாலே வந்துட்டு இழுக்கப்பட்டுதான் வந்துட்டு சோதிக்கப்படுகிறான். விசுவாசம் சோதனை என்பது வேற, இச்சையினால வர சோதனை என்பது வேற. இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிச்சுனாக்க நாம நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டு எளிமையாக வந்துட்டு வர முடியும். அப்ப எப்படி வந்துட்டு பொண்ணை வந்துட்டு தங்கத்தை வந்துட்டு நெருப்புல போட்டு அதை வந்துட்டு புடமிடுவது போல நமக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நம்மளுடைய சோதனையிலே நாம வந்துட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம வந்துட்டு முதிர்ச்சி அடைவதற்கு நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு உதவி செய்கிறார். அதற்கு நாம அவருடைய வசனங்களை வந்துட்டு படிக்கிறது மாத்திரம் இல்லாம அதை வந்துட்டு தியானிக்க வேண்டும். தியானித்து பார்க்கிற வசனங்களை வந்துட்டு நாம வந்து செயல்பாட்டுக்கு வந்துட்டு கிரிகைகள்ல வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அதே கடைசி வசனம் வந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் வந்துட்டு இருக்கிறதா உண்டோ அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். வாசிப்போமே நீதிமொழிகள்ல 3வது அதிகாரத்துல 11:12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப நம்மளுடைய அப்பா வந்து நம்மளை வந்துட்டு எதனால வந்துட்டு சிட்சிக்கிறார், அதற்கு வந்துட்டு ஒரு நம்ம வேதத்துல இருந்து தான் வந்துட்டு எதை சிட்சைங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு தெளிவாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம கிட்ட வந்து சொல்ற வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியாம நம்ம அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சோம்னாக்க அந்த நேரத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தான் நேசிக்கிற பிள்ளைகளை வந்துட்டு அவர் வந்துட்டு சிட்சிக்கிறாருன்னு வந்துட்டு பாக்குறோம். அதற்கு நாம ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். யோனாவை வந்து கர்த்தர் வந்து நினிவேக்கு போக சொன்னார். ஆனா அவர் வந்துட்டு கர்த்தர் அவரும் முழுமையா அறிந்தார். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், சாந்தம் உள்ளவர். அந்த நினிவே பட்டணத்தார அவர்கள் மனம் திரும்பினாங்கனாக்க கண்டிப்பா வந்து கர்த்தர் வந்துட்டு தண்டிக்க மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்கு அது வந்துட்டு பிடிக்கல. அதனால வந்து யோனா வந்துட்டு தர்ஷீஷுக்கு கப்பல்ல ஓடி போனாரு. அதுக்கப்புறம் கப்பல்ல அங்க கடல்ல புயல் வந்து அவர் மீன் வயிற்றுல 3 நாள் இருந்து அந்த இடத்துல வந்துட்டு அங்க ஒரு வேதனையான நேரத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு முழுமையா வந்துட்டு அந்த நெருக்கத்துல அந்த மீனுடைய வயிற்றுல அந்த 3 நாள் அவர் வந்துட்டு உயிரோட வந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு அவர் கர்த்தரை நோக்கி வந்துட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு மனம் திரும்புறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு எதற்காக அவர் வந்துட்டு சிரிச்சிட்டாருன்னா கர்த்தர் சொல்லிய வார்த்தைய வந்துட்டு அவர் வந்துட்டு கேட்கல. ஆனா அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு கொடுக்குறாரு. அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம்னாக்க அந்த பீலியாம் வந்துட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக அவன் வந்துட்டு செயல்படுவதற்கு அவன் வந்துட்டு எண்ணம் கொண்டுட்டான். ஆனா கர்த்தர் முதல்ல சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு நீ சபிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அவன் வந்துட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தும் திருப்பி போய் அவனுடைய கிரிகைகளை முதல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது தடவை போய் நான் வந்துட்டு ஜெபம் பண்ண போறாரு. கர்த்தர் வந்து போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஏன்னா அவருடைய கர்த்தர் ஒரு தடவை சொன்ன கட்டளைக்கு அவர் வந்துட்டு மீறுறாரு. ஆனா என்ன பண்றாரு, அவருடைய வழியில வந்துட்டு அவருடைய தூதனை வந்துட்டு அனுப்புறாரு. அனுப்பி வந்து அவனுடைய ஆவிக்குரிய அந்த கண்களை வந்துட்டு திறக்கிறாரு. திறந்து வந்துட்டு பீலியாம் வந்துட்டு தான் தவறான வழியில தான் வந்து சென்று கொண்டு இருக்கிறதா அவர் எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கழுதைய வந்துட்டு பேசுது. அப்ப சில நேரங்கள்ல கர்த்தர் வந்துட்டு நம்முடைய பாதைகள்ல வந்துட்டு எங்கேயாவது வந்து தடைகளை வைத்தாருனாக்க அந்த இடத்துல வந்துட்டு நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். இதேதான் புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு கர்த்தர் தாம் நேசிக்கிற எபிரேயர்ல 12வது அதிகாரத்துல 6-11 அந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னாக்க அவருடைய கர்த்தர் வந்துட்டு தன் நேசிக்கிறவர்களை வந்துட்டு சிட்சிக்கிறாரு. அதே போல வந்துட்டு அந்த சிட்சை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு தற்காலத்துல வந்துட்டு அது நமக்கு முதல்ல வந்துட்டு கஷ்டமா தான் வந்துட்டு தெரியும். ஆனா அது பின்னாடி வந்துட்டு அதுல நம்ம அவருடைய வசனத்துல அவரை கை கொள்றதுல நம்ம பயிற்சி பெற்று நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய நீதியை வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டோம்னாக்க அது வந்துட்டு துக்கமா இருக்காது. அது நமக்கு வந்துட்டு சந்தோஷமான ஒரு காரியமாக தான் வந்துட்டு இருக்கும். இதே விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு நம்ம வார வாரம் வந்துட்டு சபை கூடுதல்ல
பந்திக்குரிய வசனங்களை நாம வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னாக்க, வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 11 29 முதல் 32 வரைக்கும். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். அப்ப அந்த கொரிந்து மக்கள் கர்த்தருடைய பந்தியை அபாத்திரமாக அவங்க அனுசரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பவுல் அதை குறிச்சுதான் சொல்றாரு. அதை குறித்து சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில், இப்படி அபாத்திரமா நாம கர்த்தருடைய பந்தியை நாம பங்கு பெற்றோம்னாக்க சிலர் பலவீனர் ஆகிறாங்க, சில பேர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, சிலர் மரணமும் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நாம நியாயம் தீர்க்கும் படும்போது கர்த்தரால சிட்சிக்கப்படுகிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா எதற்காகனாக்க நாம உலகத்தோடு கர்த்தர் இந்த உலகத்தை அவருக்கு எதிராக அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நாம அந்த நியாய தீர்ப்புல போகக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். அப்ப அந்த சிட்சையுமே சோதனையுமே நாம சோதனை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டுதான் நம்ம அதுக்குள்ள சோதனைக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஆனா சிட்சை கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருந்தும் அவர் நம்மளுடைய இருதயத்துல பேசின காரியங்கள் சில நேரத்துல செய்யாம இருக்கும் பொழுது நமக்கு சிட்சை வருகிறது. நாம அதை சரியான விதத்துல கர்த்தர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது தான் அந்த தேவனை என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு எப்படி தாவீது ஜெபிச்சாரோ அதே போல நாமளும் ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள், அதனுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சவுலுடைய அந்த மனம் திரும்புதல். அவர் கர்த்தர் கர்த்தருடைய சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமாக இருந்தவன் கர்த்தருடைய சபையை பாழாக்கிக்கிட்டு இருந்தான். ஸ்தேவானுடைய மரணத்திற்கும் அவன் உடன்பட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது பாத்தீங்கன்னாக்க அவன் 3 நாள் கண்ணு தெரியாம பார்வையின்றி அவன் சாப்பிடாம அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அந்த நேரத்துல அந்த வேதனையான அனுபவம் பாத்தீங்கன்னாக்க சவுலாக இருந்தவன் பின்னாளில பவுலாக மாறி அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்து புறஜாதிகள் தேசத்தில் முழுக்க பவுல் தான் சத்திய சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு சென்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளுடைய சூழ்நிலைகள், நாம சில காரியங்களை மாமிசத்துல ஜெபம் இல்லாமல் நாம செய்யற காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியங்கள்ல தடை இருந்துச்சுனாக்க அப்ப கர்த்தர்கிட்ட நாம நிதானித்து அவர் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமா அப்படிங்கிறத ஜெபம் பண்ணி நாம யோசிக்க வேண்டும். அவருடைய வசனங்களா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட தனிப்பட்ட முறையில பேசுவாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறாரு. வாசிப்போமே சங்கீதம்ல 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து, இன்னைக்கு நம்ம எல்லோருமே கர்த்தர சொந்த இரட்சகராக இருக்கிறோம். ஆவியானவர் அவருடைய நமக்கு வேதத்துல இருந்து அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்ம கிட்ட பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு மேலாகவும் நமக்கு அவர் நம்ம எல்லோரையுமே அவருடைய ஊழியத்துக்காக அவருடைய சீஷராக இருக்கவும் நண்பராக இருக்கவும் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி நாம அவருடைய வழியில நடக்கும் பொழுது அவர் தனிப்பட்ட முறையில நமக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அபிஷேகம் நமக்கு இருந்தாக்க நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. சில நேரத்துல வேதத்துல இல்லாத சில காரியங்களை நாம செய்வதற்கு ஜெபத்துல வைக்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்துல பேசி நாம நடக்க வேண்டிய வழியை கண்டிப்பா காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வசனம் சொல்லுது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரூத் நகோமி, ரூத்தோடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நகோமி வயதானவர்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ
போய் உங்க ஊருக்கு நீங்க போய் உங்க புறஜாதி அவங்க அமிலேக்கு நீங்க அங்க போய் உங்களுடைய சொந்தக்காரவங்கள யாரையாவது வந்து நீங்க இள வயதா இருக்கீங்க 2 மருமகள்கிட்ட சொல்லி நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அதுல ஒரு மருமகள் கிளம்பி போயிடுவாங்க. 2வது அந்த ரூத் வந்து தன்னுடைய சொந்த தேசத்து தெய்வங்களையும் தன்னுடைய சொந்த இனத்தாரையும் நான் அங்க போக மாட்டேன். நகோமிட்ட சொல்றாங்க, நீங்க போகிற இடத்திற்கு தான் நானும் வந்து வருவேன். உங்களுடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள். இனிமே உன் தேவன் என் தேவன் என்று அவ வந்துட்டு நகோமியோட வந்துட்டு அவ வந்து கிளம்பி போனான். ஆனா அவ கிளம்பி போனப்ப அவளுக்கு வந்துட்டு எங்க போகிறோம், நமக்கு பாதுகாப்பு இருக்குமா, நமக்கு உணவு கிடைக்குமா, எதுவுமே அவளுக்கு வந்துட்டு தெரியாது. அவ வந்து சொன்ன வார்த்தை உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன் சொன்ன அந்த வார்த்தை. அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு வந்துட்டு முழுமையாக அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பை வந்துட்டு கொடுக்குறாரு. அவளுக்கு தேவையான முழு அரவணைப்பையும் கொடுக்குறாரு. பின்னாளில பாத்தீங்கன்னாக்கா போவாசுடன் வந்துட்டு அவரோட திருமணம் நடக்குது. அதன் மூலியமாக பாத்தீங்கன்னாக்கா தாவீதின் மூதாதையாகவும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியிலையும் வந்துட்டு அவருடைய பெயர் வந்துட்டு இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம் மத்தேயுல படிச்சு பார்த்தோம்னாக்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வசனங்களை நமக்கு கர்த்தர் வந்துட்டு தெளிவாக உணர்த்துறாரு. அதை வந்து செயல்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். இதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க பிலிப்பு வந்து அங்க போய் சமாரியா பட்டணத்துல அங்க போய் சுவிசேஷத்தை சொல்றாரு. அங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து அநேகர் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, நீ எழுந்து வந்துட்டு தெற்கே போ அப்படிங்கிறாரு. ஆனா ஆவியானவர் தெற்கே போன்னு தான் சொல்றாரு. ஆனா அவனுக்கு வந்துட்டு வேற எதையுமே வந்துட்டு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா வந்து சமாரியா பட்டணத்துல நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அங்கே இருந்தாக்க இன்னும் அநேகர் வந்து கர்த்தருக்குள்ள வருவாங்கங்கிறது பிலிப்புக்கும் வந்து தெரியும். அங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. எல்லோரும் விசுவாசிகளாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மூப்பர்கள் வந்து அங்க வந்து கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது அங்க நடக்கிற விஷயங்களையும் நாம வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் பிலிப்பு கிட்ட திருப்பி சொல்றாரு அந்த இடத்துல, நீ வந்துட்டு தெற்கே போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து அந்த சத்தத்துக்கு ஆவியானவருடைய சத்தத்துக்கு வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் தெற்க நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தெற்கே வெளியே போக ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு ரதம் வருது, நீ அந்த ரதத்துல போய் ஏறிக்கொள்ளுங்கிறாரு. அப்ப அந்த ரதத்துல வர்றது பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா அதிகாரி வந்துட்டு ஒருவர் வந்துட்டு வராரு. அவர் ஏசாயா புஸ்தகத்தை வந்துட்டு வாசிக்கிறாரு. அவருக்கு சத்திய சுவிசேஷத்தை அங்க அறிவிச்சு அங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வந்துட்டு கொடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஆவியானவருக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும். அந்த நித்திய வழியில வந்துட்டு நடப்பதற்கு இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னாக்க நித்திய வழியிலே என்னை நடத்தும் தான் அவர் வந்துட்டு ஜெபிக்கிறாரு. அப்ப கர்த்தருக்கு பிரியமான வழிகள் அவருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் நம்மளை வந்துட்டு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைக்கிறார். இந்த இடத்துல பிலிப்பு பாத்தீங்கன்னாக்க அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ரட்சிப்பின் பாதையை முழுக்க கத்துக் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானத்துல அவர் தண்ணியை விட்டு அந்த மந்திரி வெளியே வருவதற்கு முன்னாடியே வந்துட்டு ஆவியானவர் பிலிப்பை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டார், எடுத்துக்கொண்டு போயிட்டார். அப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்திற்கு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல பவுல் வந்துட்டு மக்கெதோனியாவுக்கு வந்துட்டு போகணுங்கிற ஒரு தரிசனம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா பவுல் வந்துட்டு அவர் ஊழியம் பண்றதுக்கு அவர் நிர்ணயித்து ஒரு சில ஊர்களுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வந்துட்டு தடை பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஆனா அவர் எங்க போகணும் அப்படிங்கிறதுக்கு மக்கெதோனியால ஒரு மனிதன் வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கிற அந்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுறாரு. அப்ப காட்டுறப்ப அந்த தரிசனத்தை வந்துட்டு பவுல் வந்துட்டு முழுமையாக விசுவசித்து அங்க மக்கெதோனியாவுக்கு போய் அங்க வந்துட்டு சுவிசேஷத்தை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பிரசங்கித்து அந்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு அங்க மக்கள் வந்துட்டு வழிநடத்தப்படுறாங்க. அப்ப தாவீது கடைசியா திருப்பி அதே வசனத்தை வாசிப்போம். தேவனே என்னை அறிந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும்னு வந்துட்டு அவர் தெளிவா வந்துட்டு கேட்கிறாரு. இப்ப இதே போலதான் நாமளும் வந்துட்டு
நாம சரியான விதத்துலதான் நாம நடக்கிறோம்னு சொல்லி சில நேரங்கள்ல நாம வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியிலே நாம வந்துட்டு முழுமையாக வந்து நினைத்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய இருதயம் வந்துட்டு கர்த்தர் ஒருவர் தான் வந்துட்டு முழுமையாக அறிவார். சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்களையும் வந்துட்டு தடைகள் வருகிறதா அப்படிங்கிறதை நாம வந்துட்டு நிதானித்து பார்ப்பதற்கு ஆண்டவரை நீர் எல்லாவற்றையுமே அறிவீர். எப்படி அறிவீர் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த சங்கீதம் 139 முழுமையா வந்துட்டு பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய அவருடைய அறிவு, தேவன் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவர் வந்து என்னோடு தான் எப்பொழுதுமே இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார், என்னை வந்துட்டு கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. உலகம் முடியும் வரைக்கும் நான் உன்னுடனே இருக்கிறாருங்கிறாரு. அப்ப அவர் வந்துட்டு என்னை வந்துட்டு உருவாக்கினார். நம்ம எல்லோருமே மறுபடியும் மாமிசத்துல பிறந்தவர்களாக இருந்தாலும் நம்ம மறுபடியும் பிறந்து கர்த்தருடைய அடையாளம் எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நான் எப்படி இருக்கணும்? நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது வந்துட்டு அவசியம். அதே போல வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் என்னுடைய இருதயத்தை அறிந்து என்கிட்ட வேதனையான சோதனையான வழிகள் வந்துட்டு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அதுல இருந்து நாம முழுமையாக வெளியில வந்துட்டு நித்திய வழியை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. நாம இன்னைக்கு எல்லோருமே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் நாம எல்லோருமே இன்னைக்கு நித்திய ஜீவனுக்குள்ளதான் நாம வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வழியில வந்துட்டு நித்திய ஜீவனுக்குரிய அந்த பாதையில நாம நடப்பதற்கும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நாம வந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளையாக அவரோட வந்துட்டு உறவுல எப்பொழுது இருக்கணுங்கிறதா வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தாவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நீங்க வந்துட்டு தாவீது எப்படி வந்துட்டு தன்னுடைய இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள், அந்த சிந்தனைகளை வந்துட்டு முழுமையாக நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் எங்களுடைய எல்லா செயல்களையுமே எங்களுடைய எல்லா எண்ணங்களையுமே நீர் வந்துட்டு அப்பா அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் வந்து எந்த வார்த்தையை வந்துட்டு பேசுவதற்கு முன்பே எங்களுடைய எல்லா வார்த்தைகளையுமே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களுடைய இருதயங்களை வந்துட்டு அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கடந்த காலங்களாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் எதிர்காலமாக இருந்தாலும் நீர் எங்களோடு எப்பொழுதுமே இருக்கிறீர். நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம், உம்முடைய ஆவியினாலே நீங்க வந்துட்டு எங்களை வழி நடத்துற கிருபைக்காக நாங்கள் வந்துட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லோருமே அதிசயத்தக்கதான விதத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. நாங்க வந்துட்டு மறுபடியும் உம்முடைய ஆவியிலே பிறந்து இன்னைக்கு நாங்க அதன்படி நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை எல்லா சோதனைகள், எந்த சோதனைகள், ஏன்னா சோதனைகள் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த சோதனைகளை வந்துட்டு ஜெயம் கொள்வதற்குரிய வழிகளையும் பலத்தையும் நீங்க வந்துட்டு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துல உமக்கு பிரியமில்லாத வழிகள் ஏதாவது இருக்கிறதா இருந்துச்சுனாக்க எல்லாவற்றையுமே நீர் ஆராய்ந்து எங்களுடைய சிந்தனைகளை சோதியும் அப்பா. சோதித்து நாங்க பாவ வழியிலிருந்து முழுமையாக நாங்கள் வந்துட்டு இன்னும் ஏதாவது கொஞ்சம் குறைவு, நம்முடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்குதப்பா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் வந்து எங்களை வந்துட்டு முழுமையாக ஆயத்தப்படுத்தணும். அதுல அடிப்படையான ஆயத்தமே நாங்கள் வந்து எப்பொழுதுமே கர்த்தர் எங்களுக்கு வந்துட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் நீங்க வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்கப்பா. நாங்கள் எந்தெந்த காரியங்கள்ல மனம் மாற வேண்டும், இன்னும் அறிக்கையிடாத பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க எல்லாவற்றையுமே அறிக்கையிட்டு அப்பா நாங்கள் உம்முடைய வழிகள், நீங்க எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஊழியங்கள், நாங்கள் வந்து நற்கிரிகளை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வந்து பழக்கப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூடுகையில எங்கள் சபையார் அனைவரையுமே உம்மை நேசிக்கிற, இந்த உலகத்துல உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அப்பா அவர்கள் எல்லோருக்குமே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, உம்முடைய சத்திய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு பாதைகளை திறந்து கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ரோமர்ல 8வது அதிகாரத்துல 27வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்பா பிதாவே, இதோ சகோதரி அன்பழகிக்காக நாங்க நீங்க கொடுத்த இந்த வசனத்தின்படி, ஏன்னா நீங்க அவரை வந்துட்டு உங்களுடைய பிள்ளையாக நீங்க தெரிந்து கொண்டீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்துல உள்ள அவங்க அம்மா அப்பா அவங்க தம்பிக்கிடையே சமாதானம் இல்லாமல் இருந்து உங்ககிட்ட நாங்க எல்லோருமே சபையாக கூடி ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அதை அவங்க சாட்சியா சொன்ன கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களை எல்லோருமே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து அவர்கள் எல்லோருமே ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு உம்மை அறிகிற, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல சபையாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல சகோதரியோட வேலைக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் அவங்க செய்யற வேலைக்கேற்ற அந்த ஊதியமும் இல்லை, அவங்களுக்கு நிரந்தரமான வேலையும் இல்லைப்பா. அப்பா தகப்பனே, இதோ நீர் ஒருவரே. எங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு இன்று தெரியாது. இன்றைக்கு எங்களுடைய சகோதரியோட வேதனைகள், அதை குறித்து நாங்க அதை ஒருமனப்பட்டு நாங்க உங்ககிட்ட ஜெபத்துல வைக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் சரியான வேலையை ஒரு இடத்துல அவங்களுக்கு ஏற்ற சம்பளத்துக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீங்கப்பா. ஏன்னா அவங்க முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசத்தோடு எங்களுடைய நன்றியறிதல் ஏறெடுக்கிறோம் அப்பா. அந்த வேலைகளுக்கு, அவங்களுடைய வேலைக்கு அவங்களுடைய சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற இந்த எல்லா தடைகளை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியை விட்டு முழுமையாக வெளியே போயின்ற கட்டளை இடுகிறோம் எங்களுக்கு ஏசப்பா. அதே போல அவங்களுடைய பையன், அந்த பையன் இன்னும் முழுமையாக உண்மை நேசிக்கவில்லை, உங்களை அறிந்து கொள்ளவோ பிரியவில்லாமல் அவன் உலகத்தோடு பயணம் கொண்டு இருக்கிறான் அப்பா. அடுத்தது வீட்டுல பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் உங்க வீட்டுல பிரச்சனை பண்ண வைக்கிற அந்த அசுத்தாவிய அந்த மகனிடத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அதே போல இந்த தவறான பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா அசுத்தாவின் கிரிகைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு முழுமையாக வெளியே போய் என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, சகோதரனை நீங்க ரட்சிப்புக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்குரிய அவருடைய இருதயத்தை நீங்க திறந்து கொடுங்கப்பா. அப்பாவுமே சகோதரி அவங்க அம்மா மகனுக்காகவும் ஜெபம் செய்கிறார்கள். நாங்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அவர்கள் உண்மை அறிகிற அறிவை நீங்க அவருக்கு கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறீங்கப்பா. அதற்குரிய அந்த பாதைகளையும் அவருடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரிய ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.